வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஜிப்ரானிக் ஹோம் தேட்டர் தான். இது சர்வீஸ் வந்து 1 மந்த்துக்கு மேலே ஆயிடுச்சு. இது கொஞ்சம் போர்டு ப்ராப்ளம் இருக்கிறதுனால நம்ம பொறுமையாக ரெடி பண்ணி கொடுத்தோம். மாடல் நம்பர் பார்த்தீங்கன்னா ஜிப்ரானிக்கில் வந்து 9400. இதே மாதிரி எம்ஐ இந்த மாதிரி ஆப்ஷன் இதே சேமில் வந்து போர்டு வந்து ஒரே சேமாக இருக்கும், சாஃப்ட்வேர் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். இதே மாடல்லையே நிறைய இருந்துருக்கு. இது கஸ்டமர் கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்தது வால்யூம் வராது, மற்ற ஆப்ஷன்லாம் இருக்கும், எந்த ஸ்பீக்கருமே ஓப்பன் ஆகாது. இது நம்ம இப்போ எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். இது ஃபஸ்ட்டு நம்ம சாஃப்ட்வேர் போட்டு ரெடி பண்ணி டெஸ்டிங் போடும்போது பார்த்தீங்கன்னா உடனே ஆடியோ ஐசி ஃபால்ட் ஆகிடுச்சு. சப்வூஃபர் வர ஐசி வந்து பெஸ்ட் ஆகிடுச்சு. அந்த ஐசியும் சேஞ்ச் பண்ணிட்டோம். நம்ம பார்த்தீங்கன்னா தெரியும், ஐசி சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் அதிலே இருந்தது தான். நம்ம ரெடி பண்ணி இது கஸ்டமருக்கு நம்ம கொரியர் பண்ண போகிறோம். இது திருப்பூர் கஸ்டமர் நம்மக்கிட்ட கொடுத்துருந்தாரு. ஃபிட்டிங் பண்ணிவிட்டு டெஸ்டிங் போட்டுலாம். இந்த மாதிரி ஹோம் தேட்டர்லாம் ரெடி பண்ண முடியாது. நிறைய பேர் கம்பெனிக்கு எடுத்து போகவே முடியலான்றீங்க. இந்த மாதிரி ஹோம் தேட்டர்லாம் அனுப்பிச்சிடுங்க, நம்ம ரெடி பண்ணி கம்பல்சரி ரெடி பண்ணிக்கலாம். ரெடி பண்ணி நம்ம கொரியர் பண்ணி விட்ருவோம். இந்த மாதிரி ஃபிட்டிங் பண்ணும்போது பேக் சைடில் வந்து போர்டு காம்பவுண்ட் இருக்கும். இங்கே எதுவும் டச் ஆகாத மாதிரி ஃபிட்டிங் பண்ணிடணும். ஆடியோ ஜாக் ஃபிட் பண்ணும்போது ப்ளஸ் மைனஸ் பார்த்து செக் பண்ணணும். இது சப்புக்கு வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கும், அது சேமாக பார்த்து ஒரு விஷயம்.
பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிட்டிங் பண்ணுறோம். நம்ம ஆன் பண்ணி பார்த்துக்கலாம். இது சாஃப்ட்வேர் போட்டதால கொஞ்சம் ஃபஸ்ட் மாதிரி வராது, கொஞ்சம் லேட் ஆகி தான் டிலே ஆகும். ஆன் ஆயிடுச்சு. சப் ஊஃபர் வால்யூம் கேட்கணும்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு ஸ்பீக்கரும் நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எல்லாமே ஃபுல்லாக இதை ரெடி பண்ணியாச்சு. பேஸ்ட் பண்ணி நம்ம ஃபிட்டிங் பண்ணிடலாம். ஆல்ரெடி பேஸ்ட்டு அப்ளை பண்ணிட்டுருக்கோம். நம்ம ரிமூவ் பண்ணும்போது அந்த பேஸ்ட் ரிமூவ் பண்ணுறோம். அதனால் நம்ம போன் பிக்ஸ் இருக்குது, அதை வச்சு நம்ம அப்ளை பண்ணி விட்டுருவோம். இப்போது ஹோம் தியேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இது கஸ்டமருக்கு நம்ம ஒரு 1 hour டெஸ்டிங் பண்ணிட்டு நம்ம கஸ்டமருக்கு கொரியர் பண்ணலாம். இந்த மாதிரி ஹோம் தியேட்டரு உங்கள்கிட்ட ஒர்க் ஆகாமல் இருந்தால், இல்லை போர்டு மட்டும் கூட நீங்கள் அனுப்பி விட்றதுந்தா கொரியர் பண்ணி விடுங்க. நாங்கள் சர்வீஸ் பண்ணி ரிட்டர்ன் அனுப்பிச்சி விட்ருவோம். ஸ்பேர் கிடைக்காத பட்சத்தில் 1 week 2 week கொஞ்சம் லேட் ஆகும். மற்றபடி ரெடி பண்ணிக்கலாம், 100% ரெடி பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இதை ரெஃபர் பண்ணுங்கள். எந்த ஒரு ஹோம் தியேட்டராக இருந்தாலும், எலக்ட்ரானிக்ஸ் பொருளாக இருந்தாலும் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அதுக்கு நான் உண்டான சொல்யூஷன்ஸ் வரேன். தேங்க்யூ.